அனைவருக்கும் வணக்கம். கண் தொடர்பான நோய்களிலிருந்து குணமடைய அருளும் தென்காளஹஸ்தி என்றழைக்கப்படும் உத்தமபாளையம் காளத்தீஸ்வரர் திருக்கோயில் பற்றிதான் இன்றைய பதிவுல நாம பார்க்க போறோம். தேனியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உத்தமபாளையத்தில் காந்தி பேருந்து நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது அருள்மிகு காளத்தீஸ்வரர் திருக்கோயில். நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமது சேனலோட அனைத்து வீடியோக்கள் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இங்குள்ள சிவனை வழிபட்டால் காளஹஸ்தி சிவபெருமானை வணங்கும் பலன் கிடைக்கும். காளஹஸ்திக்கு சமமான தலம் என்பதால் இக்கோவில் தென்னகத்து காளஹஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. ராணிமங்கம்மாள் ஆட்சியில் இங்கு வசித்த சிவபக்தர் ஒருவர் ராணிமங்கம்மாள் படையின் நிர்வாக பொறுப்பை ஏற்றிருந்தார். இவர் ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் காளஹஸ்திக்கு நேரில் சென்று தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இவருக்கு வயதான காலத்தில் காளஹஸ்திக்கு செல்ல முடியாமல் போனதால் மனம் உருக சிவபெருமானை வேண்டினார். அவரது கனவில் தோன்றிய சிவபெருமான் இத்தலத்தின் வில்வவனத்தில் தான் லிங்க வடிவில் இருப்பதை தெரிவித்தார். அதன் பிறகு ஊர் மக்கள் அனைவரும் இத்தலத்தின் வில்வவனத்தில் செண்பக மரத்தின் கீழிருந்த லிங்கத்தையும் மேலும் அந்த இடத்தில் ஆறுமுகத்துடன் இருந்த முருகன் சிலை ஒன்றையும் கண்டு அந்த இடத்திலேயே காளத்தீஸ்வரருக்கும் முருகப்பெருமானுக்கும் கோவில் கட்டினர். அப்போது அசரீரியாக தோன்றிய சிவபெருமான் சில நாட்களில் மழை பெய்து ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது மூங்கில் கூடையில் அம்பிகை அமர்ந்து வருவார். அந்த சிலையை இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள் என்று சொல்லி மறைந்தார். இறைவன் சொன்னபடியே நடந்தது. பக்தர்கள் மகிழ்ந்து அம்பிகையை இங்கு பிரதிஷ்டை செய்து காளஹஸ்தியில் அருளும் ஞானாம்பிகை என்ற பெயரையே அம்பிகைக்கு சூட்டினர். அம்பிகையின் சிலை கிடைத்த அருகிலுள்ள கோகிலாபுரம் என்ற ஊரை பக்தர்கள் அம்பிகையின் பிறந்த வீடாக கருதி இக்கோவிலில் நடக்கும் திருக்கல்யாண விழாவின் போது அம்மனுக்கு பிறந்த வீட்டு சீரும் சிவபெருமானுக்கு ஆடைகளும் அணிவித்து பிரார்த்திக்கின்றனர். பஞ்சபூத தலங்களில் காளஹஸ்தி வாயுதலமாக இருப்பது போல இத்தலத்திலும் சிவன் வாயு அம்சமாக இருக்கிறார். இந்த ஆலயம் கண்ணோய் நிவர்த்தி தலமாகவும் இருக்கிறது. இந்த ஆலயத்தில் உள்ள 12 ராசிகளுக்கான சூரிய மண்டல ஆகாய ராசி சக்கரங்களின் கீழ் நின்று இறைவனை வழிபட்டால் அவர்களின் பிரச்சனை விரைவில் தீர்ந்துவிடும். இங்குள்ள கோவிலில் அஷ்டமாதர்களை அதாவது 8 அம்பிகையர்களை தரிசிக்கலாம். சரஸ்வதி தேவி பொதுவாக வீணையை தன் மடியில் வைத்து மீட்டும் நிலையில் காட்சி தருவார். ஆனால் இந்த ஆலயத்தில் சரஸ்வதி தேவி வீணையை இடது கையில் பிடித்தபடி வலது கையில் அட்சரமாலை வைத்திருக்கும் காட்சி வேறு எந்த கோவிலிலும் நாம் காண முடியாத காட்சியாகும். தனி சன்னதிகளில் மனைவியருடன் காட்சி தரும் ராகு மற்றும் கேதுவை தரிசித்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும். நாகதோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள நாகரை வழிபட்டு பலன் பெறலாம். இங்குள்ள சனி பகவானுக்கு பச்சை நிற ஆடை அணிவித்து சனி பகவானின் பிடியிலிருந்து விடுபட்டு கல்வியிலும் சிறப்புகளை பெற முடியும். காளஹஸ்திக்கு செல்ல முடியாதவர்கள் இக்கோயிலில் இருக்கும் காளத்தீஸ்வரரை வழிபட்டு காளஹஸ்தி சென்று வந்த பலனை பெற முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.